கோவையை சேர்ந்த சமூக ஆர்வலர் டேனியல் ஜேசுதாஸ் என்பவர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொங்கல் பரிசுகள் வழங்குவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்திருந்தார். அதாவது அவர் தாக்கல் செய்த மனுவில் தமிழக அரசின் தற்போதைய வரி வருவாய் 1,12,616 கோடி ரூபாய் என்றும் மொத்த கடன் 3,56,845 கோடி ரூபாய். இது தவிர பல்வேறு திட்டங்களுக்கு 43,962 கோடி ரூபாய் கடன் பெறவும் அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த சூழலில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்குவது தமிழக அரசுக்கு கூடுதல் நிதி சுமையை ஏற்படுத்தும் என்பதால் பொங்கல் பரிசு வழங்குவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று மனுவில் கோரியிருந்தார். மேலும் தகுதியான மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க வேண்டியது அரசின் கடமையாக இருந்தாலும் அரசு உதவி பெறுபவர்களின் நிதி நிலையை கருத்தில் கொண்டு இருக்க வேண்டும் எனவும், கஜா புயல் பாதத்தில் இருந்து பல மாவட்டங்கள் மீளாத நிலையில் அரசுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தக்கூடாது எனவும் அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் ராஜமாணிக்கம் மனு முந்தைய விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அனைத்து அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்குவது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார்கள். மேலும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மட்டும் இதுபோன்ற அரசுமுறை திட்டங்கள் பொங்கல் பரிசு வழங்கினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அனைத்து அட்டைதாரர்களுக்கும் வழங்குவது என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? யாருடைய பணத்திலிருந்து இது போன்ற நிதிகள் கொடுக்கப்படுகிறது? கட்சியினுடைய பணம் என்றால் யாரும் கேட்க போவதில்லை. அரசினுடைய நிதியிலிருந்து, மக்களுடைய வரி பணத்திலிருந்து இது போன்ற அரசினுடைய திட்டங்களுக்கு கொடுப்பதால் தான் நாங்கள் கேள்விகளை கேட்கின்றோம். மேலும் அரசு தலைமை வழக்கறிஞர் இது தொடர்பாகவும் கேள்வி எழுப்பினார். ஏன் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கு மட்டும் கொடுத்தால் போதாதா என்று அரசு தலைமை வழக்கறிஞரிடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். பணமாக கொடுப்பதற்கு பதிலாக நல்ல சாலைகள், அடிப்படை வசதிகள், மருத்துவம் போன்றவற்றை பொதுமக்களுக்கு கொடுத்தால் மேலும் பயனுள்ளதாக இருக்கும் இதனுடைய என்று அரசு தலைமை வழக்கறிஞரிடம் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். அதற்கு அரசு தலைமை வழக்கறிஞர் இதனுடைய அரசினுடைய கொள்கை முடிவு இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு அரசினுடைய கொள்கை முடிவு என்றால் யாரும் கேட்க முடியாது என அர்த்தமா? மேலும் அரசினுடைய கொள்கை முடிவு தவறாக இருக்கும் பட்சத்தில் அது நீதிமன்றம் தலையிட முடியும். பொங்கல் பொருட்கள் மட்டுமே இதுவரையே கொடுக்காத நிலையில் இப்பொழுது ஏன் ரொக்கமும் சேர்த்து, அதாவது இத்தனை ஆண்டுகளாக பொங்கல் பொருட்கள் மட்டுமே கொடுத்து வந்த நிலையில் தற்போது ஏன் 1000 ரூபாய் பணமும் சேர்த்து கொடுக்கப்படுகிறது? தேர்தல் அறிக்கையிலும் அப்படி ஏதும் அறிவித்ததாக தெரியவில்லையே என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். மேலும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஏன் இந்த பொங்கல் பரிசுகள் கொடுக்கப்படுகின்றது? அதாவது கிரீன், எல்லோ, ஒயிட் கார்டுகள் வைத்திருப்பவர்களுக்கு ஏன் பொங்கல் பரிசுகள் கொடுக்கப்பட்டு வருகிறது? அவர்களுக்கு இதனால் என்ன, அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது போன்ற அரசுடைய திட்டங்கள் சென்றடைவதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. பணக்காரர்களாக செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பவர்களுக்கு கூட இது போன்ற அரசினுடைய இந்த பரிசு பொருட்கள் ஏன் கொடுக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த பொங்கல் பரிசுகளை கொடுக்க உத்தரவிட்டு மற்றவர்களுக்கு பொங்கல் பரிசுகளை கொடுப்பதற்கு தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் இது தொடர்பாக தமிழக அரசு மற்றும் கூட்டுறவுத்துறை பதிலளிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். காயத்ரி, திருமலர் கடந்த சில நாட்களாகவே பொங்கல் பரிசு பெறதுக்காக மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அதுல 1000 ரூபாய்ங்கிறது வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள் மட்டும்தான் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவங்க வாங்கியிருக்கனால அவங்க மேல் நடவடிக்கையை திருப்பியும் பெற எதுவும் வாய்ப்புகள் இருக்கிறதா? அதாவது தற்போது கடந்த 2-3 தினங்களாக தான் இந்த பொங்கல் பரிசுகள் வழங்குவது என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது. இன்று நீதிமன்றம் உத்தரவிட்டது கூட இனிமேல் இந்த பொங்கல் பரிசுகள் வழங்கக்கூடாது. அது கூட வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய பச்சை கலர் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு இந்த பொங்கல் பரிசுகள் மட்டும் 1000 ரூபாய் பணம் கொடுப்பதற்கு எந்தவித தடையும் விதிக்கப்படவில்லை. அதற்கு மேலாக, அதாவது மஞ்சள் நிறம் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் மற்றும் வெள்ளை நிறம் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த பொங்கல் பரிசுகள் வழங்குவதற்கு நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அதுபோன்ற ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் ஒரு சிலர் மட்டும் இந்த பரிசு பொருட்களை வாங்கியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இனிமேல் அந்த பொங்கல் பரிசுகள் வழங்கக்கூடிய மற்ற நாட்களில் அந்த மஞ்சள் மற்றும் வெள்ளை நிற ரேஷன் அட்டைகள் வைத்திருப்பவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கக்கூடாது என்றுதான் உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. ஆனால் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு ரேஷன் அட்டை இந்த பரிசு பொருட்கள் வழங்குவதற்கு எந்தவித தடையும் விதிக்கப்படவில்லை. இனிவரும் அதாவது இன்னும் சில நாட்கள் அரசு வழங்கக்கூடிய இந்த பொங்கல் பரிசுகளை அவர்களுக்கு மட்டும் வழங்கக்கூடாது என்றுதான் நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. காயத்ரி, மனுதாரர் தரப்புல இருந்து 1000 ரூபாய் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவருக்கு மட்டும் வழங்க வேண்டும் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காரா, இல்ல வேற ஏதேனும் பொங்கல் பரிசு குறித்து அவர் குறிப்பிட்டிருக்காரா?
அது மனுதாரர் தொடர்ந்த வழக்கில் அவர் தரப்பில் இன்று வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால், தொடர்ந்து தமிழகத்திற்கு பல்வேறு நிதி சுமைகள் இருந்து கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே பல கோடி ரூபாய் கடனில் தமிழக அரசு இருந்து வருகிறது. அது மட்டும் அல்லாமல் 43,962 கோடி ரூபாய்க்கு கடன் பெறவும் அரசு திட்டமிட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு நிதி சுமையில் தமிழக அரசு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இது போன்ற பரிசு பொருட்கள் 1000 ரூபாய் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. இதனால் மேலும் நிதி சுமை தமிழக அரசுக்கு ஏற்படும். அது மட்டும் அல்லாமல் கஜா புயல் பாதிப்பில் இருந்து கூட இன்னும் சில மாவட்டங்கள் முழுமையாக நிவாரண பணிகள் சென்றடையவில்லை. அங்கு பெரிதும் பாதிக்கப்பட்டு அங்கு பல நிவாரண பணிகள் வழங்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்கிறது. இந்நிலையில் ஒரு அரசுக்கு இது போன்ற செலவு செய்யும் போது இன்னும் கூடுதல் நிதி சுமை ஏற்படும். அந்த பணத்தை வைத்து வேற நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம். எனவே இது போன்ற பரிசு பொருட்கள் 1000 ரூபாய் கொடுப்பதை தடை விதிக்க வேண்டும் என்றுதான் மனுதாரர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதாவது அரசு ஏற்கனவே நிதி சுமையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மேலும் இது அரசுக்கு இது போன்ற பரிசு பொருட்கள் வழங்குவதால் ஒரு நிதி சுமையை ஏற்படுத்தும் என்பதுதான் மனுதாரனுடைய ஒரு கோரிக்கையாக வைக்கப்பட்டிருந்தது. காயத்ரி, சிறுமலர், உயர்நீதிமன்றமானது அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 1000 வழங்கப்படுவது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கு. அரசு தரப்பிலிருந்து எப்போது பதில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம்? தமிழக அரசு மற்றும் கூட்டுறவுத்துறை சார்பில் இது தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். இது அடுத்த வாரம் இது தொடர்பாக பதிலளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தலைமை வழக்கறிஞரிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். அதாவது என்ன மாதிரியான ரேஷன் அட்டைகள் வழங்கப்படுகின்றன, யார் யாருக்கு எவ்வளவு அரிசி வழங்கப்படுகிறது, மேலும் பச்சை அட்டை வைத்திருப்பவர்கள் என்ன மாதிரியான ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகின்றன, வெள்ளை அட்டை வைத்திருப்பவர்களுக்கு என்ன மாதிரியான பொருட்கள் வழங்கப்படுகின்றன, மஞ்சள் அட்டை வைத்திருப்பவர்கள் என்ன மாதிரியான பொருட்கள் வழங்கப்படுகின்றன, யார் எவ்வளவு பேர் இந்த ரேஷன் அட்டைகளை பயன்படுத்துகிறார்கள் என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பினார்கள். மேலும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு மட்டும் இது போன்ற பரிசு பொருட்கள் மற்றும் இலவச பொருட்கள் வழங்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அனைத்து ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் இது போன்ற பரிசு பொருட்கள் மற்றும் இலவச பொருட்கள் வழங்குவது என்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது மட்டுமல்லாமல் நீதிமன்றம் வைத்த ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால், கட்சியினுடைய பணத்தில் இது போன்று செலவு செய்யும் பட்சத்தில் யாரும் அதை கேள்வி கேட்கப் போவதில்லை. அரசனுடைய பணம், அது குறிப்பாக மக்களுடைய வரி பணத்தில் இது போன்ற செலவுகள் செய்யப்படும் போதுதான் அது கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே அது மக்களுடைய வரிப்பணம் வீணாவதை நீதிமன்றம் பார்த்து கொண்டு இருக்க முடியாது. பயனுள்ளதாக பொதுமக்களுக்கு மிகவும் தேவையான தரமான சாலைகள், மருத்துவம், அடிப்படை வசதிகள் இது போன்ற ஒரு அத்தியாவசியமான திட்டங்களுக்கு மக்களுடைய பணத்தை ஆக்கப்பூர்வமாக செலவு செய்யலாம். ஏற்கனவே வறுமை கோட்டிற்கு கீழ் இல்லாதவர்களுக்கு ஏன் இது போன்ற வசதிகளை செய்து தர வேண்டும் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பி இது தொடர்பாக தான் பதிலளிக்க வேண்டும் என்று தமிழக அரசு மற்றும் கூட்டுறவுத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். காயத்ரி, உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.